ஹரியோம், என் பேர் சந்தியா வீராமிசா. நான் மோத்திலால் நகர் உபாசனா கேந்திரிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இதை நானே அனுபவித்ததாகும். நான் பாப்புக்கிட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயாச்சு. ஆனால் எப்போது நான் நினச்சி பார்ப்பேன், எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பாப்பு கொடுக்குறாங்க. எனக்கு ஏன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர மாட்டேங்கிறது? ஏன் என்னோட விஷயத்தில் நான் என் பக்தி குறைவாகிடுதா என்னது? ஏன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா? ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். 2020 பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தப்போ நான் எங்கள் அம்மா அப்பாத்துக்கு போயிருந்தேன் ஒரு வாரம் லீவில் இருக்கிறதுக்குன்னு. அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு கொரோனா டிடெக்ட் ஆச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே டென்ஷன் ஆகிடுதுக்கு. அவருக்கு நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவர் எப்படி கோப்பப் பண்ணுவார்னு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அவரோட ட்ரீட்மெண்ட் ரொம்பவே நன்னா பண்ணினாங்க. ஆனால் அவரோட ஒரு 4 நாள் நாங்கள் இருந்து அவரோட எல்லாம் சேவை செஞ்சனால எங்கள் 2 பேருக்குமே சிம்டம்ஸ் தெரிய வந்தது. அண்ட் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணோன்னே எங்கள் 2 பேரோட இது கொரோனா பாசிட்டிவ் ஆச்சு. அப்போ எங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியிருந்தது. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் சேர்ந்தே அட்மிட் ஆனோம். ஒரே ரூமில் 2 பெட் எடுத்திருந்தோம். ஆனால் எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கல. என்னோடய சிம்டம்ஸ் ஸ்லோலி குறைஞ்சிடுது. அப்போது எனக்கு 5 டேஸில் டாக்டர் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சிம்டம்ஸ் குறையவே இல்லை. செஸ்ட் எக்ஸ்ரேஸ் நார்மலாக வரல, ப்ரீதிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தது. இப்போ டாக்டர் சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரம் உங்கள் அம்மாவுக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்க முடியாது, இன்னும் ஒரு 4-5 நாள் போகும்னு நினைக்கிறேன், அவள் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் எக்ஸ்ரே, நாங்கள் அப்புறம் டிஸ்சார்ஜ் கொடுக்குறோன்னு. அன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் எடுத்துகிட்டு ஆற்றுக்கு வந்த நாள், அந்த ராத்திரியும் அடுத்த ராத்திரியும் நான் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத 2 இரவு. நான் ஆற்றுக்கு வந்தோடனே எல்லோரும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா, அவள் அம்மா அப்பா எப்படி இருக்கானெல்லாம் கேட்டு நான் அதுலேயே பேசின்னு இருக்கிறதுலேயே நேரம் போயிடுது. அடுத்த நாளைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்ததுக்கு அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப கீழே போகிறது, 80க்கும் கீழே போயிடுது ஆக்சிஜன் லெவல்ஸ். அதனால் எப்படி பண்ணணும்னு தெரியல, நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டுருக்கோன்னு. எனக்கு அந்த க்ஷணம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நான் எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணினேன், மாமியார்கிட்ட சொன்னேன். அப்போது மாமியார் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதே, நீ ஜபம் பண்ணு, ஹனுமான் சாலிசா சொல்லு, பாப்புன்ட்ட சொல்லு, எல்லாம் சரியாயிடும் பாரு, ஒன்றும் ஆகாதுன்னு. எங்கள் ஆற்றுல எங்கள் மாமியார் ஆகட்டும், என் ஊர்படி ஆகட்டும், என் மச்சினர் ஆகட்டும், எல்லாருமா எப்போ நேரம் கிடைக்கிறதோ ஃபுல் டே கிச்சனில் வேலை பண்ணுறதே ஆகட்டும், இல்லை சும்மா உட்காண்டிருக்கிறதே ஆகட்டும், ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸும் எல்லோரும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நானும் ஆற்றுல வேறு வழியே இல்லை எனக்கு. நான் எங்கேயும் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, நான் ஒருத்தரையும் ஆற்றுல கூப்பிட முடியாது என்னோட இருக்கிறதுக்கு. இப்போது அந்த நிலைமையில் நான் ஆற்றுல சுவாமி பேரை தான் எடுத்துக்க முடியும். இப்போ நானும் உட்காந்து பாப்பு ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சனிக்கிழமை அன்னைக்கு பாப்புவோட உபாசனா உண்டு. இப்போது அன்றைக்கி மாமியார் சொன்னாங்க, ஸ்வஸ்திக்ஷமில் அம்மா சரியாக்கணுங்கிறத சொல்லு நீ பாப்புட்ட. அண்ட் உபாசனா முடிஞ்சதுக்கப்புறம் நீ டாக்டர் படேல்கருக்கு ஃபோன் பண்ணி கண்டிஷன் சொல்லு எப்படி இருக்குன்னு. அப்போது நான் படேல்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ சொன்னாங்க, ஹனுமான் சாலிசா அனிருத்த சாலிசா நீங்கள் பட்டன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் ஆகாது, தாதாவே சொல்லியிருக்காங்கன்னு. அப்போது நானும் ஆற்றுல உட்காந்து ஹனுமான் சாலிசா பட்டன் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மா, எங்கள் மாமியார், என்னோடய ஊர்படி எல்லோரும் அங்கே வாத்தில் உட்காந்து எல்லோரும் பட்டன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ராத்திரி எனக்கு எங்கள் அம்மாவை நான் திருப்பியும் பார்ப்பேனா மாட்டேனாங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. எனக்கு அது மறக்க முடியாத ஒரு இரவு. ஆனால் 5-6 நாள் கழிஞ்சிட்டு எங்கள் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா நான் ஆற்றுக்கு வந்த 2 நாளில் ஆற்றுக்கு வந்துட்டாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வில் பவர் உண்டு, ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் உண்டு. அந்த வில் பவர்னால அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும். ஆனால் எங்கேயோ எங்கள் அம்மா அந்த வில் பவரை லூஸ் பண்ணிட்டாங்க. அவர் எங்கேயோ மனசில் தோணிருக்கு, நான் இனிமேல் சரியாக மாட்டேன்னு ஒரு பயம் வந்திருக்கு. அதனால் எங்கள் அம்மா அந்த வில் பவர் லூஸ் பண்ணிட்டாங்க, சரியாகிறதுக்கு டைம் எடுத்தது. ஆனால் எங்கள் அம்மா திருப்பியும் ஆற்றுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நிலைமை இருக்காங்கன்னா அது பாப்பு நல்லவே தான். அந்த வில் பவர் பாப்பு மட்டுமே தான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. வேறு ஒரு வழியும் இல்லை எங்கள் அம்மா அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து ஆற்றுக்கு நல்ல நிலைமையில் வரத்துக்கு. அதனால் இதனால் நான் ரொம்பவே கிராட்டிடியூட் காட்டுறேன் பாப்புக்கு. அவர் இந்த நிலைமையிலையும் எங்கள் அம்மாவை நல்லபடியாக ஆற்றுல வந்து சேர்த்து விட்டாங்கன்னு. ஹரியோம், ஸ்ரீராம், அம்பத்னி.